ஈவே ராமசாமி கூறியது. நமக்குள் சண்டை போட்டு கொள்ளக்கூடாது. நாம் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளக்கூடாது. ராவணன் தோற்றதாக இராமாயணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ராவணனுடைய சேனைகள் முடிவில் தமக்குள்ளாகவே மோதி முட்டிக்கொண்டு சண்டையிட்டு அழிந்து போனதுதானே ராமனுடைய வெற்றிக்கு காரணம். விடுதலை 1/11/1948. ராவணனுடைய தோல்விக்கு அவனது சேனைகளின் ஒற்றுமை இன்மை மட்டும் தான் காரணமா? ஒற்றுமை இன்மையை பற்றி பேசுகிற ஈவே ராமசாமி, ஒற்றுமை இன்மை ஏன் வந்தது என்பது பற்றி சிந்தித்திருக்க வேண்டாமா? அவ்வளவு சிக்கல்களுக்கும் காரணமாய் அமைந்தது பிரத்தியார் மனைவி மீது ராவணன் கொண்ட மோகம்தானே. ராவணனுக்கு 10 தலை இருந்தது என்பார்கள். 10 தலை இருந்தது என்றால் தலைக்கு ஒரு மூளை இருந்திருக்கும் தானே. ராவணனின் ஒரு தலை மூளை கூடவா சிந்திக்கவில்லை? பிரத்தியார் மனைவி மீது மோகம் கொள்வது ஒழுக்க கேட்டிலேயே மிக மோசமான ஒழுக்க கேடு என. அறிவுள்ளவனுக்கு ஒரு தலை ஒரு மூளை போதும். அறிவில்லாதவனுக்கு 10 தலையும் 10 மூளையும் இருந்தும் பயனில்லை என்பதுதான் ராவணன் நமக்கு உணர்த்தும் பாடம். அதே நேரம் ஒரு தலை ஒரு மூளை கொண்ட ஈவே ராமசாமியும் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. அதனால்தான் ராவணனின் தோல்விக்கு காரணமாய் அமைந்த ஒழுக்கக்கேட்டை பற்றி சிந்திக்காமல் ராவணனின் சேனைக்கு ஒற்றுமை இல்லாமல் போய் ராமனை ஜெயிக்க வைத்து விட்டார்களே என ஒப்பாரி வைக்கிறார். அறத்திற்கு எதிரான காரியத்தை கொத்தடிமையாக இருக்க கொண்டவனும் ஏற்க மறுப்பான் என்பதை ஈவே ராமசாமி மணியம்மையை மணக்க முயன்ற போது அண்ணாதுரை தம் எதிர்ப்பின் மூலம் பதிவு செய்தார். அங்கே விபூஷணன், இங்கே அண்ணாதுரை. ராவணனுக்கு விபூஷணன், ஈவே ராமசாமிக்கு அண்ணாதுரை. காலங்காலமாக எதை பெண்ணடிமைத்தனம் என முழங்கினீரோ அதை நீரே செய்யலாமா என அண்ணாதுரை கேட்டபோது ஈவே ராமசாமி சீதையை அபகரிக்க துடித்த போது ராவணன் எத்தகைய மனநிலையில் இருந்தானோ அத்தகைய மனநிலையில்தான் இருந்தார். இயக்கம் பிளவுபட்டாலும் சரி, முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், மணியம்மையை மணக்காமல் விடமாட்டேன் என பஞ்ச் டயலாக் பேசினாரே தவிர அவருக்கு தன் திருமண செய்கை அயோக்கியத்தனமாக தெரியவில்லை. ராவணனின் தம்பியான விபூஷணனுக்கு தன் அண்ணன் ராமனின் மனைவி சீதையை கடத்தி வந்ததில் உடன்பாடில்லை. அண்ணா, இது அறத்துக்கு மாறான செயல். அடுத்தவர் மனைவியை கவர்ந்து வருதல் முறையல்ல. உனக்கு 10 தலை இருந்தும் ஒரு தலையின் மூளை கூடவா இது தவறென்று உனக்கு சொல்லவில்லை? இது அயோக்கியத்தனம். ராமரிடமே சீதையை ஒப்படைத்து விட்டு வா. ராமர் உன்னை மன்னித்தால் சரி, மன்னிக்காமல் தண்டனை தந்தால் அதையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள். அதுதான் ஒரு பெண்ணை கடத்திய பாவத்திற்கான ஊதியம். நம் சகோதரி சூர்பனகையை லட்சுமணன் இழிவு செய்திருந்தால் அதற்கான எதிர்வினை லட்சுமணன் மீதுதான் இருக்க வேண்டுமே தவிர ராமனின் மனைவி சீதா தேவியிடம் நம் வீரத்தை காட்டலாகாது. அதற்கு பெயர் வீரமல்ல, பேடித்தனம் என கூறினான் விபூஷணன். அதற்கு கர்வமாய் சிரிக்கிறான் ராவணன். டேய், நீ என் தம்பி, என்னை விட வயதில் இளையவன், நீ எனக்கு புத்தி சொல்கிறாயா என்று விபூஷணனை எள்ளி நகையாடினான். இன்றைக்கு ஈவே ராமசாமியை விமர்சித்து எழுதினால் வீரமணி கேட்கிறாரே, பெரியாரையே எதிர்க்கிறையா என்று. அப்படிதான் அன்றைக்கு ராவணன் கேட்கிறான், என்னையே எதிர்க்கிறியா என. அறத்திற்கு எதிரான காரியத்தை அறிவில்லாமல் செய்ய பெரியவன் சிறியவன் என பாகுபாடு இல்லாமல் இருக்கும்போது அதை கண்டிக்க மட்டும் பெரியவன் சிறியவன் என பாகுபாடு வேண்டியிருக்கிறதா? தவறிருந்தால் யாரும் யாரையும் கண்டிக்கலாம். விபூஷணன், இது நல்லதல்ல உனக்கு என்று மீண்டும் எச்சரித்தான். அதன் பின்னே ராவணனின் கடத்தல் கும்பலில் ஒருவனாக இருக்க விருப்பமில்லாமல் வெளியேறுகிறான் விபூஷணன். இது கதையோ வரலாறோ கற்பனையோ எதுவாகவும் இருந்து விட்டு போகட்டும்.
ஈவே ராமசாமிக்கு ராவணன் ஒரு பெண்ணை கடத்தியது அருவருக்கத்தக்க செயலாக கடைசி வரை செய்ய தெரியவில்லை. எப்படி தெரியும்? அவரின் அறிவொழுக்கம் அப்படி. ஒருவனுடைய வீட்டு உப்பு, மிளகாய், புளியை அபகரிக்க நினைப்பது எப்படி திருட்டாகுமோ, அதுபோல் அவனுடைய மனைவியையும் அபகரிக்க நினைப்பது திருட்டாகும் என்று நினைத்து அவளை அனுபவிக்க மனத்தாலும் நினைக்க கூடாதாம். என்னே அடிமைத்தனம் என கேட்டவர் தானே ஈவே ராமசாமி. விடுதலை 11/10/1948. அதனால் அவருக்கு அடுத்தவன் பொண்டாட்டிக்காக நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு நாய் போல் ஏன் அலைகிறாய் என்று கேட்ட விபூஷணன் கெட்டவனாக, துரோகியாகத்தான் தெரிவான். ஈவே ராமசாமி அறிவுரை கூறுவதாக இருந்தால் என்ன கூறியிருக்க வேண்டும்? யாராக இருந்தாலும் அறத்திற்கு துரோகம் செய்பவனாக இருந்தால் விடாதே என கூறியிருக்க வேண்டும். அப்படி சொல்ல ஈவே ராமசாமிக்கு வாய் வராதே. பகுத்தறிவாதி என கூறிக்கொண்டு புராண பாத்திரங்களுக்கு வக்காலத்து வாங்குகிற ஈவே ராமசாமியை காண்கிற போது அவரது பகுத்தறிவின் மீதே சந்தேகம்தான் வருகிறது. இதன் மூலம் ஈவே ராமசாமி நமக்கு அறிய தரக்கூடிய தகவல் ஒன்றுள்ளது. நம்மை சேர்ந்தவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் அவனை காட்டி கொடுத்து விடாதே. அந்த அயோக்கியத்தனத்துக்கு எப்படியெல்லாம் அக்காலத்து வாங்கலாம், அவனுக்கு எப்படியெல்லாம் முட்டு கொடுக்கலாம் என உன் மூளையை கொண்டு சிந்தித்து கொண்டே இரு. ஒருபோதும் தர்ம நியாயம் பேசுகிறேன் என்று நமக்குள் பிளவை ஏற்படுத்தி கொள்ளாதே. எவன்தான் அயோக்கியத்தனம் செய்யவில்லை? அதனால் நமக்கு நம் ஒற்றுமைதான் முக்கியம் என்றுதான் தம் அடிமைகளுக்கென ஒரு சூத்திரத்தை பாடமாய் வைத்திருப்பதால் தானே எந்த ஒரு குற்ற நிகழ்வுகளையும் விமர்சிக்கும் முன் தீக்க ஆசாமிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, கட்சி பார்த்து பகுத்தறிவை காட்டுகிறார்கள். ஆனால் ஊர் உலகத்திற்கு மட்டும் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொல்லி படம் காட்டி கொண்டிருப்பார்கள்.